ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி எங்களோட ஒன் டே ட்ரிப் டு கேப் காட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7 மணிக்கு மார்னிங் கிளம்புனோங்க. வீட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கேப் காட் தான் போகணும். போகிறதுக்கே ஒரு 1.5 to 2 hours ஆயிடுச்சு. எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து சாண்ட்விச்னு ஒரு ஊர் தான், டவுன் தான். அங்கே இருக்கிற கிளாஸ் மியூசியம் தாங்க போகணும். இங்கே நிறைய ரேர் கிளாஸஸ்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1825 இந்த கிளாஸ் மியூசியம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ ஓல்டு மியூசியம்னு பார்த்துக்கோங்க. இங்கே நிறையா டிஸ்பிளே வச்சுருந்தாங்க ரேர் கிளாஸஸை. அண்ட் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் கிளாஸ் ப்ளோயிங்கும் எவ்ரி 1 hour பண்ணி காட்டுறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து இந்த ஹோல் பிளேஸை பார்க்கறதுக்கு ஒரு 45 to 1 hour நீங்கள் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓப்பன் ஷாப்பும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் வாங்கணுன்னா நீங்கள் அங்கே வாங்கலாம். எங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து சாண்ட்விச் டவுன்லேயே ஒரு ஹாக்ஸி ஹவுஸ்ன்னு ஒரு ஸ்மால் ஹவுஸுங்க. இது 1675 பில்ட் பண்ணது. இந்த ஏரியாவில் ஓல்டஸ்ட் ஹவுஸ் இதுதான் சொல்கிறாங்க. இங்கே வந்து இருந்த ரெசிடென்ட் ஓனர் வந்து 1959 இந்த ஹவுஸை வந்து இந்த டவுன் ஆஃப் சாண்ட்விச்சுக்கு கொடுத்துட்டாங்க ரெனோவேஷனுக்கு, ரெஸ்டோர் பண்ணதுக்கு. ஏன்னா அவங்களால டேக்ஸ் பே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு டவுனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டவுன் ஆஃப் சாண்ட்விச் வந்து இந்த ஹவுஸை ரெஸ்டோர் பண்ணி இப்போ மியூசியமாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த குட்டி ஹவுஸ் தாங்க. இதுக்கு ஒரு கைடட் டூர் வேறு இருந்துச்சு. செம்ம இன்ஃபர்மேஷ்னல் தான் சொல்லணும் இந்த டூரை. ஏர்லி 17th century எப்படி குக் பண்ணாங்க, எப்படி ஹீட்டிங், ப்ளம்பிங், பெட்ரூம்லாம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஜாப் பண்ணாங்க, அது எல்லாமே இதில் காட்டுறாங்க. நம்ம யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து குட் நைட் மெசேஜ், ஸ்லீப் டைட், அதை ஃபேஸ்லாம் சொல்லுவோம்ல, ஸ்பின்ஸ்டர் பார்ட்டி, அந்த வேர்டு அதெல்லாம் வந்து எப்படி டிரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூரில் ரொம்பவே நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த டூர் நீங்கள் போகணுங்க. எங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து டெக்ஸ்டர் கிரிஸ்ட் மில் தான். இதுவும் அந்த சாண்ட்விச் டவுன்லேயே தாங்க இருக்குது. ஹாக்ஸி ஹவுஸ்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம ஊரில் மாவு மில் இருக்குல்ல, அதே தாங்க இங்கே கார்ன் மீல் எப்படி ஸ்டோன் வச்சு கிரைண்ட் பண்ணி தராங்கன்னு தான் காட்டுறாங்க. அந்த ஸ்டோன் வந்து வாட்டர் வச்சு எப்படி அது ரொட்டேட் ஆகி எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நல்லா டூர் காட்டுறாங்க. இதுவும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. ஸோ இவங்களுக்கு ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கார்ன் மீல் எப்படி இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, லைஃப் அட் ஒர்க்கிங் அட் மில் எப்படி, இதெல்லாம் நல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்மால் பிளேஸ் தான். ஜஸ்ட் ஒரு நம்ம ஊரில் மாவு மில் எப்படி இருக்கும், ரொம்ப குட்டியாக ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ், ஒரு குட்டி பிளேஸ் இருக்கும்ல, அதே தான் இங்கே இவ்வளோ தாங்க சைஸே. இதில் எப்படி கார்ன் மீல் ஃப்ரெஷ்ஷாக இல்லை கார்ன் போட்டு எப்படி கார்ன் மீல் கொண்டு வராங்கன்னு தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஓப்பன் ஆல் 7 days a week அண்ட் என்ட்ரி ஃபீ வந்து ஒரு $5 வாங்குகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஃபுல் ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பே பண்ணணும். அண்ட் அங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ணி கார்ன்மில் நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஒரு பவுண்டுக்கு சம் அமௌண்ட் $5 என்னமோ வாங்குகிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இதுவும் கண்டிப்பாக மஸ்ட்டு போகணும். எங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து சாத்தம் டவுன் தாங்க. இங்கே இருக்கிற விண்மில் தான் நாங்கள் போனோம். இந்த விண்மில் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் விண்மில் இன் சாத்தம் சொல்கிறாங்க. 1797 இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேசச்சூசெட்ஸில் இருக்கிற ஃபியூ சர்வைவிங் உடன் விண்மில்ஸ் அண்ட் ஃபியூ ஆஃப் த ஒர்க்கிங் கண்டிஷன் விண்மில்லாக இது பார்க்குறாங்க. இந்த விண்மில் வந்து கார்னை கிரைண்ட் பண்ணதாங்க யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி பார்த்த மாதிரியே இங்கேயும் வந்து கார்ன் மீலை தான் கிரைண்ட் பண்ணி தராங்க. இந்த விண்மில் வந்து ஒரிஜினலாக வேறு பிளேஸில் இருந்துச்சா அண்ட் 1955 இந்த சாத்தம் டவுனுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய வெதர் கண்டிஷன்ஸ்னால இந்த ஓவர் த ஃபியூ இயர்ஸ் நல்லா இந்த விண்மில்லில் வந்து நிறைய டேமேஜ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த மில் நிறையா ரீஹேபிலிட்டேஷன் ஃபேஸஸும் அண்டர்கான் பண்ணியிருக்கு. அதனால நிறைய பார்ட்ஸும் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மில்லை வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக மில்லாக யூஸ் பண்ணுறதில்ல. வெறும் வீக்கெண்டுக்கு மட்டும்தான் கார்ன் மீல் மாதிரி கிரைண்ட் பண்ணி தராங்க. அதர்வைஸ் இது மியூசியமாக தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த விண்மில் வந்து விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் இந்த கார்னை வந்து கிரைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி உள்ளே இருக்க ஸ்டோனை வந்து மூவ் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடி மில்லு பார்த்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அங்கே வாட்டர் யூஸ் பண்ணாங்க, இங்கே வந்து விண்டை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க.
நாங்கள் இதை முடிச்சுட்டு லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே சாத்தம் டவுனில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேயே நாங்கள் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. ஒரு நார்மல் அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் தான் போனோம். ஸோ பர்கர் மாதிரி வச்சு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் ஈத்தம் டவுன் தாங்க போகணும். அங்கே இருக்கிற ஃபேமஸ் லைட் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். கேப் காட் சிப்ஸ் பேக்கெட் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த பேக்கெட்டில் இருக்கிற லைட் ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். பார்க்கிங் இங்கே வந்து பீச் சைட் தான் இருக்குது. அது எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஜிபிஎஸ்சில் 3 சிஸ்டர் லைட் ஹவுஸ் பார்க்கிங் தேர்ந்தீங்கன்னா ஒரு பிளேஸ் வரும். ஸோ அது வந்து லைட் ஹவுஸ்லேருந்து ஒரு 10 மினிட் வாக் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அங்கே ஃப்ரீ பார்க்கிங் பட் லிமிட்டட் பார்க்கிங் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் லைட் ஹவுஸ்க்கு நடந்தே போயிட்டோம். இந்த லைட் ஹவுஸும் ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ் தான் கேப் கார்டில். இந்த லைட் ஹவுஸ் ஒரிஜினலாக வேறு பிளேஸில் இருந்துச்சு. பட் வித் ஓஷன் எரோஷன்னால் ஒரிஜினல் பிளேஸில் இருந்து இங்கே கரண்ட் பிளேஸ்க்கு மூவ் பண்ணியிருக்காங்க. 1877 பில்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் 1923 இந்த நியூ பிளேஸ்க்கு மூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற பிளேஸும் எரோஷன்னால் அனதர் ஃபியூ இயர்ஸில் மூவ் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த லைட் ஹவுஸ்குள்ளேயும் நீங்கள் போகலாம். அதுக்கு கொஞ்சம் பீப்புளாக வந்து உள்ளே மேலே அனுப்புகிறாங்க. ஸோ ஒன்ஸ் போயிட்டு நீங்கள் கீழே வந்துடும் நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேட்சை அனுப்புகிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளேருந்து ஃபுல் வியூ பீச் சைடை பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து வெல்ஃப்ளீட் டவுன் தாங்க. இங்கே வந்து பார்க்க வேண்டிய இடம் மார்க்கோனி ஸ்டேஷன் சைட் தான். இந்த சைட்லேருந்து தான் மார்க்கோனி ஃபஸ்ட்டு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் யூஎஸ்ஏ அண்ட் யூரோப் அமைச்சிருக்காரு. இப்போ 1903 அமைச்சிருக்காருங்க. அந்த ஓஷன் எரோஷன்னால் ஃபுல் ஸ்டேஷன் சீல டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த சைட்டில் வந்து இந்த பிளேஸில் இருந்துச்சுன்னு தான் பார்க்க முடியுமே தவிர அங்கே வேறு எதுவுமே பார்க்கறதுக்கு இல்லை. எங்களோட நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டாப் வந்து ப்ராவின்ஸ் டவுன் தாங்க. ஆல்மோஸ்ட் நார்த் ஆஃப் கேப் கார்ட் வந்துட்டோம். இங்கே பார்க்க வேண்டியது வந்து பில்கிரிம் மான்யூமெண்ட் தான் பார்க்க போகிறோம். காரை வந்து டவுன் டவுனில் பார்க் பண்ணிவிட்டு அந்த பில்கிரிம் மான்யூமெண்ட் தான் அங்கே போகணும். என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. மான்யூமெண்ட் டாப் வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க மேலேருந்து வியூ. அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ப்ராவின்ஸ் டவுன் டவுன் டவுனில் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஐஸ்கிரீம் ஷாப்பில் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு கார்லேயே ட்ரைவ் போயிட்டு டிப் ஆஃப் த கேப் கார்டு வரைக்கும் போயிட்டு ஒரு ட்ரைவ் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீடு திரும்பியாச்சு. ரொம்பவே சூப்பராக போச்சுங்க. ஆல்மோஸ்ட் சவுத்லேருந்து ஆரம்பித்தோம். சவுத்லேருந்து அப்படியே ஒரு டவுனாக ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நார்த் வரைக்கும் டிப் வரைக்கும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம்.
அவ்வளோதாங்க, எங்களோட ஒன் டே ட்ரிப் டு கேப் காட் முடிஞ்சுது. நிறைய ஹிஸ்டாரிக் பிளேசஸ் பார்த்தோம், நிறைய லேர்ன் பண்ணோம் ஹிஸ்ட்ரி பற்றி. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.